ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டிருக்கிறாங்க. உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி. உடனே கரூருக்கு வராரு, பார்த்தாரு, விமானத்தில் ஏறி போயிட்டார். இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா? கரூரில் துயரச் சம்பவம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உல்லாசமாக வெளிநாடு சென்றுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அந்த நிகழ்வு நடந்து போச்சு. முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார். ரைட். இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார், உல்லாசமா வெளிநாடு போயிட்டார். ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டிருக்கிறாங்க. உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி. உடனே கரூருக்கு வராரு, பார்த்தாரு, விமானத்தில் ஏறி போயிட்டார். இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா? மக்கள் உயிரிழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இரக்கம் இல்லை. இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க, யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும். தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.